கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதோ எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்தீர், ஜீவன் சுகம்பலன் தந்தீர். இப்போது உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கவும், உம்முடைய மன்னாவை பொறுக்கிக் கொள்ளவும், அதனால் எங்களுடைய உள்ளான மனுஷன் திருப்தி அடையவும் வளரவும் நீங்க உதவி செய்றீங்க. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வார்த்தையை தரக்கூடிய அருமையான உம்முடைய தாசனை உம்முடைய கரத்துல நாங்க வைக்கிறோம். அவர் மூலமாக நீர் உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி காண்பியுங்க. எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். அதன் மூலமாக நாங்கள் சாட்சியா இந்த உலகத்திற்கு வாழ நீங்க உதவி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேளையில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கும். ஓவர் டு பாஸ்டர் ராபர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், என்னுடைய ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் டு த வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து நான் போட்டிருக்கிறேன். சங்கீதம் 96 டேவிட் இதை தான் இன்சிஸ்ட் பண்ணுகிறாரு. அதில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷனரி அரைஹூவல் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஹி யூசஸ் வேர்ட்ஸ் லைக் சுவிசேஷம், அறிவிக்கப்படுறது, இந்த மாதிரி ரட்சிப்பு, இந்த மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் டேவிட் யூஸ் பண்ணுகிறத நாம் இதில் பார்க்குறோம். ஸோ வேர்ட் டு த வேர்ல்ட் ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னை தவறாக நினைக்காதீங்க. திஸ் ஒன்லி அ டெஸ்ட்மனி. ஒரு 40 இயர்ஸ் அகோ, நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இது 40 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எங்கே இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் ஐ எம் ஒன்லி 77 இயர்ஸ் யங். ஓகே. ஸோ ஒரு 40 இயர்ஸ் அகோ மஸ்கட்டில் நாங்கள் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓவர் தேர், ஹவுலா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. நான் வந்து அங்கே உள்ள ஒமான் தமிழ் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் ஐ வாஸ் அ மெம்பர் தேர். அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள். அப்போது அந்த நாட்களில் இது மிடில் ஈஸ்ட் பைபிள் சொசைட்டி வந்து பெய்ரூட்டில் இருந்தது. பெய்ரூட் இஸ் த இது கேபிட்டல் ஆஃப் லெபனான். ஸோ பெய்ரூட்டில் இது இந்த இருக்கிற இவங்க என்ன செய்தாங்க, ஒரு போஸ்டர் காம்படிஷன் வச்சாங்க ஃபார் த மிடில் ஈஸ்டா. அப்போ அது வந்து மஸ்கட்டில் நடந்தது அந்த போஸ்டர் காம்படிஷன். அப்போது எனக்கும் இதை தெரியப்படுத்தினாங்க. அந்த நாட்களில் பிரிண்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு போஸ்டர் ஏதாவது போடணும்னு சொன்னால் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணுறது வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ எங்கள் சர்ச்சில் அடிக்கடி நாங்கள் கன்வென்ஷன் நடத்துவோம், வெளியே இருந்து பீப்புளை கொண்டு வருவோம். அப்போ அந்த நாட்களில் நான் தான் போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கொலாஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. பேப்பர்ஸை, கலர் பேப்பர்ஸை கட் பண்ணி, லெட்டர்ஸை கட் பண்ணி, ஷேப்ஸை கட் பண்ணி போட்டு போஸ்டர் உண்டாக்கணும். ஸோ இது நான் எங்கேயும் கற்றுக்கல. அந்த நாட்களில் யூடியூப்ல போய் பார்க்கவும் முடியாது. ஸோ இது நானே டெவலப் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்கில் இந்த கொலாஜிங். யூஸ்வலாக கொலாஜ் வந்து நீங்கள் நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். பட் இதுதான் பேப்பரை கட் பண்ணி போஸ்டர் உண்டாக்குறது தான் ஆக்சுவல் கொலாஜா. ஸோ நான் என்ன செய்கிறேன், நானும் என்ட்ரு பண்ணேன், நானும் ஒரு போஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லி. இதுக்கு இன்சார்ஜ் அந்த இங்கிலீஷ் லேடி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா. ஸோ ஒரு டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. நான் இது பெரிய பிக் சைஸில் பண்ணேன். பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆகிட்டே இருக்குது. அவங்க சொன்ன டெட்லைன்னு என்னால் முடிக்க முடியலை. அப்போ நான் அந்த லேடிகிட்ட போய் சொன்னேன், ஐம் சாரி, வில் யூ கிவ் மீ a few more days அப்படின்னேன். அவ சொன்னா, ராபர்ட், ஐ நோ யூ ஆர் அ வெரி பிஸி மேன் அண்ட் ஐ நோ தட் யூ மேக் போஸ்டர்ஸ் வெரி வெல். சரி, உனக்காக வேண்டி ஐ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் த டெட்லைன் பை 2 weeks அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அந்த 2 weeksலையும் போய் போஸ்டரை கொடுக்க முடியலை. ஸோ அப்போது ஆனால் கடைசியில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த டேக்கு முன்னாடி, அந்த அவங்க அவங்க அது அவங்க மீட்டிங்க்கு முன்னாடி, நாட் த டெட்லைனுக்கு முன்னாடி இல்லை, மீட்டிங்க்கு முன்னாடி அதை கொண்டு போய் கொடுத்தேன். அதை திறந்து பார்த்துட்டு, வா, இட்ஸ் ஆசம் ராபர்ட், பட் ஐம் சாரி ஐ கேனாட் என்டர் திஸ் ஃபார் த காம்படிஷன் அப்படின்னா. நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், ரூல் இஸ் ரூல் ஃபார் எவ்ரிபடி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் செய்துட்டேன், நான் என்ன செய்கிறது, நான் அதனால உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். யூ கேன் த்ரோ இட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இட்னு சொல்லி நான் வந்துட்டேன். அந்த மீட்டிங் நடக்கிற நாளில் அவங்க சொன்னாங்க, மீட்டிங் நடக்கிற நாளில் வெளியே இருக்கிற ஹாலில் வந்த எல்லா போஸ்டர்ஸையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஒரு 40 போஸ்டர்ஸ் கிட்ட டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு.
அப்போ நாங்கள் அங்கே போனப்போ என் ஒய்ஃபும் கூட வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரே சங்கடம், என்னம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணீங்க, நீங்கள் மாதக்கணக்கில் நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்க, கடைசியில் காம்படிஷன் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி கிரம்பிள் பண்ணிட்டே வராங்க. நான் சொன்னேன், டோன்ட் டூ இட், த மிஸ்டேக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அங்கே வெளியே அந்த ஹாலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் இது வின்னர், செகண்ட், தேர்ட் அதெல்லாம் தனியாக பெருசாக போட்டு மற்ற எல்லாத்தையும் டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க. என்னுடைய போஸ்டர் அதில் காணும். என் ஒய்ஃபுக்கு ஒரே சங்கடம், மோசமான ஆட்கள், அட்லீஸ்ட் டிஸ்பிளேலையாவது உங்கள் போஸ்டர் வச்சுருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வராங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லைம்மா இட்ஸ் ஓகேம்மா, டேக் இட் ஈஸிம்மா, நாட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். நாங்கள் இந்த ஹால் நல்லா அழகாக பிரைட்டாக இருக்குது, நல்ல ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் ஃப்ரண்ட் சீட்டில் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து வந்தவங்ககிட்ட ஹாய் சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு என் தலையை தூக்கி நான் ஸ்டேஜை பார்க்குறேன். ஸ்டேஜுடைய பேக் ட்ராப்பில் என்னுடைய போஸ்டர் இருக்குது. அப்போ நான் என் ஒய்ஃப் சொன்னேன், ஸ்டேஜை பாருங்கம்மா அப்படின்னு. பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, ஒரு வசனம் இருக்குது, ஆகாதது என்று தள்ளிய கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு. ஸோ போஸ்டர் அங்கே இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது அந்த ஸ்பீக்கர் வந்து ஹி வாஸ் அன் அமெரிக்கன், ஹி கேம் ஃப்ரம் பெய்ரூட். அதாவது மிடில் ஈஸ்ட் பைபிள் சொசைட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டேஜில் நின்று அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு நான் இந்த போஸ்டரை பார்த்த உடனே த ஹோலி ஸ்பிரிட் ஆஸ்க் மீ டு சேஞ்ச் மை மெசேஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே உட்காந்து என்ன செய்தேன், நான் பேப்பர் எடுத்து பென் வாங்கி நான் மறுபடியும் ஜாட் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜா, வாட் இஸ் வேர்ட், வாட் இஸ் வேர்ல்டா, and the word has to go to the world, what the word can accomplish, and who will take the word. இதை வச்சு ஒரு 5 பாயிண்ட் வச்சு ப்ரீச் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் த எனி பர்சன் ஹூ மேட் த போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனார். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் ஜஸ்ட் ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். எதுக்குன்னா, ஆகாததுன்ற தள்ளிய கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு அதே ஞாபகம் வந்தது. ஸோ ஐ மேட் த சேம் போஸ்டர் ஃபார் யூ டுடே. ஓகே, ஆனால் இன்னைக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ வேர்ட் டு த வேர்ல்ட் தான் இந்த, அதாவது சங்கீதம் தான். என்னுடைய சாட்சிக்காக நான் சொல்லலை, சங்கீதத்துக்காக நான் இந்த தலைப்பு கொடுத்தப்போ என்னுடைய சாட்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. ஸோ சங்கீதம் 96 வந்து ஒரு மிஷினரி அறைகூவல் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். தாவீது மறுபடியும் சொல்கிறாரு, உலகம் முழுவதும் தேவனை அறியணும், அவருடைய மகத்துவத்தை அறியணும், மாட்சிமையை அறியணும், அவர் எவ்வளோ பெரியவருங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவரை தெரியாட்டி என்ன பிரச்சனைங்கிறத அந்த உலகம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சங்கீதம் 96 மறுபடியும் இட்ஸ் a psalm without a heading, தலைப்பில்லாத ஒரு சங்கீதம். இதனுடைய ஆத்தரும் அதில் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க் இருக்குது, கோயில் இருக்குது, ஆனால் எழுதுனது யாருன்னு சொல்லி அங்கே தெரியவில்லை. ஆனால் பைபிளில் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். 95 யார் எழுதுனது அப்படிங்கிறத த லெட்டர் டு ஹீப்ரூஸ்லேருந்து நம்ம எடுத்தோம். அதே மாதிரி 96 யார் எழுதுனது அப்படிங்கிறத நம்ம 1 நாளாகவும் 16வது அதிகாரத்தில் நம்ம எடுக்க முடிகிறது. 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் நான் ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு கம்பேரிசனாக கொடுக்குறேன். நீங்கள் மீதியை வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம். முழு 96வது சங்கீதமும் 1 நாளாகவும் 16வது அதிகாரத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகவும் 16வது அதிகாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், டேவிட் வந்து த ஆர்க் ஆஃப் கவர்னண்ட்டை ஜெருசலேமுக்குள்ளே கொண்டு வரும்போது பயங்கரமாய் பாட்டு பாடி இசைத்து டான்ஸ் ஆடி கொண்டு வருகிறாரு. அந்த டைமில் அவர் தேவனை புகழ்ந்து பாடின பாட்டு இது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு எருசலேமுக்குள்ள இந்த தேவன் வருகிற மாதிரி இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்குள்ளும் அவரை போக வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே பாடல் பாடுகிறதை பார்க்கிறோம். ஒரு 3 வசனங்களை போட்டிருக்கிறேன். சங்கீதம் 96 2, 3, 7 வசனங்கள். 1 நாளாகமம் 16, 23, 24, 28. 2வது வசனம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். 23 1 நாளாகமம் 16, 23, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவுங்கள். ஓகே, ஏறக்குறைய 80% இது மேட்ச் ஆகிறது. ஆனால் அடுத்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 96 3 சொல்லுது, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும்,
சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். இந்த வசனம் அப்படியே அப்பட்டமா 100% தான். இதா 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 96:7 வாசிச்சா, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி 1 நாளாகமம் 28வது வசனத்துல அது அப்படியே இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ சங்கீதம் 96:7 வந்து இட் ஹஸ் பீன் டேக்கன் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 16 அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்? டு ப்ரூவ் தட் டேவிட் இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் சாங். இந்த சங்கீதத்துடைய ஆத்தர் வந்து டேவிட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. ஓகே, இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் புதுப்பாட்டால் தேவனை ஆராதிக்கணுமா. ஓகே, 4 முதல் 6 வரைக்கும் தேவன் எப்படி ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். 7 முதல் 9 வசனம் வரைக்கும் முழு உலகமும் தேவனை ஆராதிக்க வேண்டும். 10வது வசனம் தேசத்தாரிடம் அறிவிக்க வேண்டிய தேவ மகத்துவங்கள். 11 13 வரைக்கும் எல்லா சிருஷ்டிக்கும் சந்தோஷத்தின் நற்செய்தி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 1 முதல் 3 வசனங்களை வரைக்கும் வாசித்தா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அதனால தான் இது ஒரு மிஷனரி அறைகூவல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன். திஸ் இஸ் ஓகே, சம்திங் தட் இஸ் தட் ஷுட் ஒர்க் இன் அவர் ஹார்ட்ஸ். இன்னைக்கு இந்த ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை ஆசீர்வதித்து அவங்க சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் உலகம் முழுவதும் பிரவேசனம் பண்ணுங்க, சீஷராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான கட்டளை ஆண்டவர் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு டேவிட் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு புதுப்பாட்டை ஏன் தேவனுக்கு பாடணும்? பழைய பாட்டு ஒன்றும் தேவனுக்கு பிடிக்காதா? இன்னைக்கு கீர்த்தனை, பாமாலை இதெல்லாம் பார்த்து நானே என் ஒய்ஃபு எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கீர்த்தனை பாட்டு எடுத்து பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த பழைய பாடல்கள். தந்தானை துதிப்போமே அப்படிலாம் பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சொல்லுவேன். ஆனால் திஸ் டசன்ட் மீன் தட் ஓகே, நம்முடைய தேவன் வந்து இஸ் நாட் அ ஓல்ட் ஃபேஷன் காட். பைபிள் வந்து இட் இஸ் நாட் அ ஓல்ட் ஃபேஷன் புக்கா. இந்த பைபிள் வந்து பழசாக மாறவே மாறாது. இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் எழுதி ஓகே சாகித்ய அகாடமி விருது எல்லாம் வாங்குறாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புக்கு எங்கே போகும்? எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க? நோபடி வில் ரிமெம்பர். அவர் எழுதின கருத்துக்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி வேற யாராவது நினைச்சுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கருத்தோடு கூட அதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சயின்ஸா ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய புஸ்தகங்கள் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் புக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த புக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நியூ ஐடியாஸ் தான். பைபிள் வந்து மாறாது. பட் அட் த சேம் டைம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுக்கும் இந்த பைபிள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இன்னைக்கு வாசிச்சாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா காட்ஸ் வேர்ட் இஸ் லைக் தட்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி காட் இஸ் நாட் ஓல்ட் ஃபேஷன் காட். ஒரு ஒரு 7 வசனங்கள் இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்க. ஏசாயா 43:19, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 48:6, இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். புலம்பல் 3:23, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். எசேக்கியேல் 11:19, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. லூக்கா 22:20, புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அதாவது கம்யூனியன் டைம்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த கப் எடுத்து, வைன் கப்பை எடுத்து, இது என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் 3:12, என் புதிய நாமத்தையும் அவன் மேலே எழுதுவேன். யாரு? ஜெயம் கொண்டு வாழ்கிறவனுக்கு.
என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த மாதிரி பைபிள்ல இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஸோ அருமையானவர்களே, தேவன் வந்து நமக்கு வாழ்க்கையிலே அநேக புதிய காரியங்களை செய்கிறாரு, புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பல்ல ஜெரமையா எழுதுகிறாரு. ஸோ எவ்ரி டே இஸ் a நியூ டே. ஓகே, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எவ்ரி டே காட் gives us நியூ ரிவிலேஷன்ஸ். ஒவ்வொரு நாளும் புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருகிறாரு. ஒரு புதிய நாளை தொடங்கும் போது அந்த நாளில் நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த நாளை நான் கடந்து செல்ல எனக்கு கிருபை தாருங்க, என்னுடைய கடமைகளை நான் நேர்த்தியாச்சே எனக்கு உதவி தாருங்க, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறோம். ஸோ ஒரு புதிய நாளை நம்ம கடந்து செல்வதற்கு ஆண்டவர் புதிய யுக்திகளையும் ஞானங்களையும் ஞானத்தையும் திறமையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ அந்த புதிய எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லையா, அந்த புது கிருபை வருகிறது இல்லையா, அதை ஆதாரமாக வைத்து தேவனை ஆராதிங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே, பழைய பாட்டை தூக்கி தூர போட்டுருங்க, எல்லாம் புது பாட்டா பாடுவோம். இதை தப்பா நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஆராதனை வீரர்கள் சொல்லி வர்றவனுங்க. ஓகே, அங்கே மதுரையில் ஒரு ஆள் கிடக்கிறாரு, இங்கே சென்னையில் ஒரு ஆள், இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு ஆள், என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ. ஓகே, பட் அந்த மாதிரி புதிய பாட்டை ஆண்டவர் சொல்லலை. ஓகே, அந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டை ஆண்டவர் சொல்லற, அவரை அவமதிக்கிற மாதிரி அநாகரிகமாய் நடந்து கொள்ளுகிற ஒரு ட்ரெண்டா ஆண்டவர் சொல்லலை. உங்களுக்கு தினம் ஒரு புது ஜீவனை கொடுக்கிறாரே, ஒரு புது நாளை கொடுக்கிறாரே, ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறாரே, ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுக்கிறாரே, பைபிளை வாசிக்கும் போது உங்களை நம்பிக்கையை அவர் புதுப்பிக்கிறாரே, எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற அந்த புதிய காரியத்தை வைத்து அவருக்கு நீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யூ டோன்ட் ஹேவ் டு சிங். ஓகே, யூ கேன் say this before God and worship him. ஓகே, ஏன்னா எல்லாரும் இப்போ நான்லாம் பாடினா நானே கூட கேட்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படிங்கிறாரு. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ டேவிடுடைய அந்த நம்ம அவருடைய அவருடைய ஒரு ஈகர்னஸ் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. நான் மாத்திரம் இந்த தேவனை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? இஸ் சச் அ கிரேட் காட், இஸ் சச் அ மைட்டி காட். அவர் என்ன ஒரு சின்ன கடவுளா? நான் நேற்றுக்கே சொன்னேன், தெருவுக்கு ஒரு கடவுள், வீட்டுக்கு ஒரு கடவுள், ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு கடவுள், ஹஸ்பண்டுக்கு ஒரு கடவுள், ஒய்ஃபுக்கு ஒரு கடவுள், இந்த மாதிரியா நம்முடைய தேவன் இருக்கிறாரு இல்லையா? உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை கோடிக்கும் ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன். அப்போ இவர் சொல்றாரு, இதை நான் மாத்திரம் என்ஜாய் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் மாத்திரம் அவரை பாடி மகிமைப்படுத்துற என்ன பிரயோஜனம்? த ஹோல் எர்த் ஹஸ் டு ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது வந்து இப்போ டேவிட் வந்து எத்தனையோ மோர் தென் 1000 years ago இதை பாடிட்டு போயிட்டாரு. பட் இது நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தும் விஷயத்துல யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானுடைய தரிசனத்துல வெளிப்படுத்தும் விஷயம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே யோவான் எழுதுகிறாரு, இவைகளுக்கு முன்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கும் முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப நல்லா கவனிங்க. Pastor, 1 minute, Pastor. சரி, Sister ஜெயந்தி கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? என்னத்தம்மா என்னத்த? இல்ல மியூட் பண்ணணும் பாஸ்டர். சிஸ்டர் ஜெயந்தி அண்ணா இருக்காங்க, அவங்க மியூட் பண்ண. ஓ, ஓகே ஓகே, சவுண்ட் இதா ரிவர்பரேட் ஆகுது ஆமா இல்லையா? ஆமா. ஓகே, கேன் ஐ கோ ஆன்? ப்ளீஸ் பாஸ்டர். ஓகே, சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல ஜனம், சகல பாஷைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ த ஹோல் வேர்ல்ட் வில் பி தேர். ஓகே, நாட் த ஹோல் வேர்ல்ட், ஹோல் வேர்ல்டில் ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வில் பி, ஆல் நேஷனாலிட்டிஸ், ஆல் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளை ஆல்ரெடி ஹெவனில் பார்த்த மாதிரி யோவான் என்ன செய்கிறாரு? ஒரு தரிசனத்தை பார்த்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ திஸ் வில் ஹேப்பன். ஓகே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் கட்டாயம் நாம் இதை செய்வோம், செய்யணும், செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ பூமியில் உள்ள அனைத்து மனிதரும் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவருடைய ரட்சிப்பின் குடையின் கீழே கட்டாயம் வந்துவிடணும் அப்படிங்கிற ஒரு புதிய ஏற்பாட்டு கொள்கையை தாவீதினிடத்தில் அன்றைக்கே நம்ம பார்க்கிறோம்.
தேவன் ஒரு சிறு கூட்டம் ஜனத்துக்கான தெய்வம் அல்ல. இயேசுவை உலக இரட்சகர் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? யோவான் யோவான் ஸ்நானகன் இயேசு வருகிறதை பார்க்கிறாரு. வருகிறதை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட ஜான் த பேப்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத நம்ம அந்த புக் ஆஃப் ஜான்ல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். அப்போ உலக இரட்சகராக இயேசு வந்திருக்கிறாரு. அதனால முழு உலகமும் அவர் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது வசனம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்க, நமது பாடல்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, அவருடைய செய்கைகளை பறைசாற்றுவதாகவும் அமைய வேண்டும். இன்னைக்கு பாட்டு பாடுறவங்க, ஐம் சாரி டு சே திஸ், மோஸ்ட் ஆஃப் த worship leaders ஆர் மியூசிஷியன்ஸ் அவங்க தங்களுடைய திறமையை வெளிப்படுத்ததான் பாடுறது மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்முடைய பாடல்கள் எப்பவுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானன் தான் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்றதை பார்க்கிறோம். ஸோ பை அவர் வேர்ட் அண்ட் டீட் அண்ட் worship God must be glorified. அதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பாட்டிலே அவருடைய செய்கைகளை நாம பறைசாற்றுவது அவசியமாய் காணப்படுகிறது. இது ஒரு முறை செய்துட்டு பின்ன விட்டுட்டு போறதல்ல. ஓகே, இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பிரஜாதியார் மத்தியிலே அறிவித்து அவருடைய புகழை நம்ம பறைசாற்றணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பு சுவிசேஷம் அப்படிங்கிற 2 வேர்டை டேவிட் இங்க யூஸ் பண்ணுகிறாரு. ரெண்டுமே நியூ டெஸ்டமெண்ட் வேர்ட்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் என்ன ரட்சிப்பு, பழைய ஏற்பாட்டில் என்ன சுவிசேஷம், நோபடி டிட் இட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அறிவிப்பது நம்முடைய கடமை என்று தாவீது அன்னைக்கே எழுதி வச்சு போயிட்டாரு. ஸோ இதையே தான் தாவீதின் குமாரன் ஒரு பிரதானமான கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து இதை கட்டளையாகவே நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் நான் ஏற்கனவே அவங்க மத்தியில் சொல்லிட்டேன். உலகம் முழுக்கும் போங்க, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, சபைக்குள்ளே கொண்டு வாருங்க, நான் உங்களுக்கு போதித்ததை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி மார்க் 16லையும் மேத்யூ 28லையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம வாசிக்கிறோம். ஸோ இட்ஸ் அவர் பவுண்ட் டியூட்டி. அறிவியுங்கள், சொல்லுங்கள், ஓகே, பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி டேவிட் இங்கே எழுதுகிறாரு. 3வது வசனம், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்க அப்படிங்கிறார். கோ அண்ட் டிஸ்கிரைப் டு தம், சிட் வித் தம், ஸ்பெண்ட் சம் டைம் வித் தம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் 40 நாள் ஃபாஸ்டிங் அண்ட் ஒய்கோஸ் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஒய்கோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு உங்களுடைய ஃபேமிலி, ரட்சிக்கப்படாத ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கலீக்ஸா, உங்களுடைய நெய்பர்ஸா, நீங்கள் அனுதினம் சந்திக்கிற மக்கள், இதனுடைய ஒரு கிரேக்க வார்த்தை தான் ஒய்கோஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டா. இது ஆக்ஸ் சாப்டர் 10ல் நம்ம இதை வாசிக்கிறோம். ஸோ அதை இன்னைக்கு செய்ய சொல்லி சபையிலே மக்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உற்சாகப்படுத்தும் போது போய் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லை. ஓகே, இந்த நம்ம என்ன அவங்ககிட்ட நம்ம பழகி, அவங்ககிட்ட நம்ம பழகி நம்முடைய சாட்சிகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவித்து அவங்களை அழைத்து வரும்படி நாம சொல்றோம். ஸோ டேக் டைம் அண்ட் டூ இட், டேக் பெயின் அண்ட் டூ இட் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஸோ நம்முடைய தேவனுடைய விசேஷத்து தன்மையே அவருடைய மகிமையும் அவருடைய அதிசயங்களும் தான். மகிமை அப்படிங்கிற வார்த்தையை விளக்குவது ரொம்ப கடினம். பெருமைன்னு சொல்லலாமா, புகழ்ன்னு சொல்லலாமா, சிறப்புன்னு சொல்லலாமா, மதிப்பு, உயர்வு, மாண்பு, இப்படி சொல்லிட்டே போகலாம். பட் நோ வேர்ட் வில் எக்ஸ்பிளைன் தட் வேர்ட் மகிமை, ரைட்? அது நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் புரிஞ்சுக்கிட்டதை ஒழிய ஹவு டு டிஸ்கிரைப் ஐ டு நாட் நோ, ரைட்? அவர் எவ்வளவு பெரியவர், மகத்தானவர், எந்த மனிதனோடும் கடவுளோடும் கூட ஒப்பிட முடியாதவர். கடவுள் என்ற வார்த்தைக்கு ஏற்றபடி மனிதனுடைய உள்ளத்தை, சிந்தனையை, கற்பனா சக்தியை, அறிவை எல்லாம் கடந்து நிற்பவர். உங்களுக்கு தெரியலையா? அது வேர்ட் கடவுள் மீன்ஸ் லைக் திஸ். இந்த தேவனுடைய மகிமையும் அதிசயங்களையும் விவரித்து சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இங்கே தாவீதை நான் ஒரு பழைய ஏற்பாட்டு சுவிசேஷகராக
seeing him as a missionary of the Old Testament என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லி நம்முடைய தேவன் யார் என்று அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டும். 4-6 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஏன் நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்றார். நேற்றைக்கும் இந்த தலைப்பிலே 1-2 காரியங்களை பார்த்தோம். பாருங்க, கர்த்தர் பெரியவரும் 4-5-6 கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஸோ தேவன் ஏன் ஆராதனைக்கு பாத்திரர் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய லிஸ்டே என்ன செய்கிறாரு, டேவிட் கொடுத்துறாரு. இந்த வசனத்துல மாத்திரம், மற்ற சிங்கதங்களை பார்த்தா, பைபிளில் மற்ற இடங்களை பார்த்தா நீங்க நூற்றுக்கணக்கான காரியங்களை சொல்லி இதன் நிமித்தமாய் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வசனத்துல மாத்திரம் இந்த 3 வசனங்களையும் மாத்திரம் 6 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் பெரியவர், இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அதனால் ஓகே, அதாவது இஸ் worthy to be praised தான். ஸோ we must praise him. அவர் பயப்படத்தக்கவர். அவ்வளோ பயங்கரமான ஒரு தெய்வம், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாம் அவருக்கு பயப்படணும். அவர் வானங்களை உண்டாக்கினவர், அதனாலே நாம் அவரை ஆராதிக்கணும். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, அதனாலே அவரை ஆராதிக்கணும். வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, அதனாலே அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த 4வது வசனத்தில் டேவிட் சொல்லுகிறாரு. பெரியவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கிரேட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அரபிக்கில் வந்து அக்பர் இல்லாட்டி கபீர் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. நான் ஏன் இந்த அரபிக் வேர்டை சொல்கிறேன்னு சொன்னால், நேற்றுக்கே நான் சொன்னேன், முஸ்லிம்ஸ் அவங்க தொழுகை பண்ணும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதை பற்றி சின்ன ஒரு காரியத்தை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அல்லான்னு சொல்லி ஒரு ஃபாரின் காடை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அரபிக் வேர்ட் ஃபார் காட். ஏன்னா நான் அரபிக் பைபிளும் வாசிச்சிருக்கிறேன், எழுத்துக்கூட்டி வாசிப்பேன். ஓகே, வாசிச்சிருக்கிறேன். அதில் இந்த பிகினிங் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் போட்டிருந்ததுன்னு சொன்னால், அங்கே இந்த பிகினிங் அல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நான் டாக்கிங் அபவுட் பைபிள், நாட் குரான். ஓகே, பைபிளில் அல்லாங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அல்லான்னா இப்போ மிஷினரியாக இருந்தவங்க டாக்டர் டிமோத்திங்க இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு he will be knowing ஹிந்தி. நீங்கள் ஹிந்தி பைபிளில் போட்டு பார்த்தீங்க, ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிமே பரமேஸ்வர்னு எழுதப்பட்டிருக்கோம். அப்போ பரமேஸ்வர்ங்கிறது இட்ஸ் அ ஹிந்தி வேர்ட் ஃபார் காட். இன்னைக்கு ஒரு பரமேஸ்வரனை பார்த்துட்டு அவனை கிறிஸ்டியன் நம்ம ஒத்துக்குவோமா? பட் தட் வேர்ட் இஸ் லைக் தட். அதனால அல்லான்ங்கிற வேர்டை சொல்றதுல தவறு கிடையாதுங்கிறது என்னுடையது. சரி, வாட் எவர் இட் இஸ் தான். இந்த அரப்ஸ் என்ன செய்வாங்க, அக்பர் அல்லது கபீர் அப்படிங்கிற வார்த்தையை கடவுளுக்கு தவிர வேற யாருக்கும் உபயோகிக்க மாட்டாங்கங்க. நம்ம ஒரு ஆள் ஏதாவது நல்ல சாதனை பண்ணிட்டு வந்துட்டா நம்ம சொல்லுவோம், ஓ நீங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அரப்ட போயிட்டு, ஓ அந்த கபீர்னா கிரேட் தான், ஓகே பெரிய ஆளு அப்படின்னு அர்த்தம். அந்த கபீர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சொன்னால் அவன் உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? இல்ல ஆனால் மா கபீர் அல்லா கபீர் அப்படிம்பான். அவன் என்ன சொல்கிறான், நான் பெரியவன் இல்லைப்பா, தேவன் தான் பெரியவர், கடவுள் தான் பெரியவர்னு சொல்லி அந்த முஸ்லீம் சொல்லுவான். அது மாத்திரமல்ல, ஒரு முறை குரானுடைய என்கிட்ட குரானும் இருக்குது, குரானுடைய அந்த ஒரு கமெண்ட்ரியை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த கமெண்டேட்டர் எழுதுகிறாரு, காட் இஸ் கிரேட், அதோட போதும், நீங்கள் அவர் கிரேட்டர்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. கிரேட்டர் அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு கம்பேர் காட் வித் சம்திங் எல்ஸ். அதனால கிரேட்டர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் கிளியராக எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன தவறு செய்துட்டோம் இப்போ இல்லையா? அவர் இதை விட பெரியவர், அதை விட பெரியவர், இமயமலை விட பெரியவர், அவர் உங்கள் பிரச்சனையை விட பெரியவர், உங்கள் மாமனாரை விட பெரியவர் அப்படின்லாம் பாட ஆரம்பிக்கிறோம். ரீசெண்டாக ஒரு பையன் பாட்டு எழுதியிருக்கிறான், இயேசு சாத்தானை விட பெரியவர்னு. எப்படிங்க? ஹவு கேன் யூ கம்பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் சேட்டன் ஆர் எனிதிங் ஆஃப் திஸ் வேர்ல்டா? இவரை விட பெரியவர், அவரோட பெரியவர், எங்கள் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட பெரியவர்னு சொல்லலாமா? ஓகே, அவருடைய ஆண்டவருடைய காலில் ஒட்டி இருக்கிற தூசிக்கு கூட பெறமாட்டாங்களே இந்த மனிதர்கள் எல்லாம், ரைட்? ஸோ கம்பேர் பண்ணுறது கூடாது. ஜீசஸ் கிரைஸ்டா ஒரே ஒரு முறை என்ன செய்தாரு, இந்த யூதர்கள் வந்து மோசையை பெரியவங்க நினைச்சாங்க, சாலமோனை பெரியவங்க நினைச்சாங்க.
யோனாவை பெரியவங்க நினைச்சாங்க, ஆலயம் தான் பெருசு நினைச்சாங்க. அப்ப இயேசு என்ன சொல்கிறாரு, எப்பா நீ ஆலயம் பெருசுங்கிறியே, அந்த ஆலயத்துக்கு சொந்தக்காரங்க நான் தான். ஸோ ஐ எம் கிரேட்டர் தன் த டெம்பிள் அப்படிங்கிறாரு. நீ சாலமோனு பெரியவங்கிறியே, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததே நான் தான். ஸோ ஐ எம் கிரேட்டர் தன் சாலமன். ஜோனாவை பெரியவ அப்படிங்கிறீரே, ஜோனாவை அந்த ஜாப்ல அனுப்புனதே, அந்த ஜனங்களை ரட்சித்ததே நான் தான். ஸோ ஐ எம் கிரேட்டர் தேன். அந்த ஒரு இதில் தான், கான்டெக்ட்ல தான் ஜீசஸ் கிரேட்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு ஒழிய, நம்ம இட்ஸ் பெட்டர் வி அவாய்ட் திஸ், இதை விட பெரியவர் அதை விட பெரியவர் சொல்லி நம்ம ஆண்டவரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனால தான் நான் உங்களை கொஞ்சம் குரான்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டியது இருந்தது. மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறாரு. அவருடைய மகிமை, மாட்சிமை, வல்லமை, அதிகாரம், அதே நேரத்தில் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்பவைகளை உணர்ந்தவர்களாக அவரை துதிக்க வேண்டும். ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், எல்லாரும் கை தூக்குறாங்க, நானும் கை தூக்குறேன், எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன், இல்லை நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், இல்லை நான் கை கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை. இதை உணர்ந்து நாம அவரை துதிக்க வேண்டும். நீங்க வாயை திறந்து துதிக்கிறீங்களோ, வாயை மூடிட்டு துதிக்கிறீங்களோ, தட்ஸ் அப் டு யூ. ஆனா இதை உணர்ந்து துதிப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர்தான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். இந்த விக்கிரகங்களை குறித்து 2 இடத்துல பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஐடல்ஸ் ஆர் நத்திங், அவ்வளவுதான். NOTHING, ஐடல்ஸ் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லி எழுதுகிறதை ஒரு பைபிள் ஆத்தர் எழுதி இருக்கிறாரு. 1 Corinthians 8:4 உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், ஓகே, வேறு ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஸோ ஐம் சாரி. அப்போ விக்கிரகம் ஒண்ணுமே கிடையாது. 1 Corinthians 10:19 இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ. அப்போ விக்கிரகம் ஒரு பொருளும் அல்ல, அதுக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருட்டும் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ விக்கிரகம் என்றால் ஒன்றுமில்லை என்ற அர்த்தம். அவைகளால் எதையாவது சிருஷ்டிக்க முடியுமா? முடியாது. அவைகள் நமக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. இன்னைக்கு விக்கிரகங்களை பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க. ஐயோ, போன உடனே நேரா விக்கிரகம் தாங்க இருக்குங்க, சவரை பார்த்தா ஒரே விக்கிரகமா இருக்குங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அது உங்களை என்ன செய்ய போகிறது? யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் இல்லையா? யூ ஹாவ் த பிளட் கவரிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டா. அதனால ஒரு விக்கிரகமும் உங்க வீட்டு திறந்த உடனே நேரம் முன்னாடி ஒரு டெம்பிளோ ஒரு சிலையோ இருந்ததுன்னா நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகணுமா? இட்ஸ் நாட் நெசசரி, ரைட்? அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீங்க அதை நிராகரிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஸோ விக்கிரகம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் நம்முடைய தேவனோ இல்லையா, வானங்களை சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ விக்கிரகம் ஒன்றையுமே உண்டாக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. பார்த்தீங்கன்னு சொன்னா மகிமை, கனம், வல்லமை, மகத்துவம், மாட்சிமை, பரிசுத்தம், ஆளுமை, அதிகாரம், அன்பு, பரிவு, இரக்கம், கிருபை, இதெல்லாம் ஒரு சேர இணைந்தவர் தான் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ இத்தனை தன்மைகளை உடைய இந்த ஆண்டவரை நம்ம எவ்வளவாய் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டேவிட் இன்சிஸ்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இவரை நம்ம மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு இதை சொல்லணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு நம்ம கடமை அதுதாங்க. இன்னைக்கு நம்முடைய பவுல் சொல்லுகிறாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் தலைமையில் விழுந்த கடமை அப்படிங்கிறாரு. டாக்டர் டிமத்தி எல்லாம் பார்த்தா ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ் தான். அவங்களும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ் தான், ஓகே, ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனால் இந்த உலகத்தில் இருந்து இந்த ஊரில் இருந்திருந்தா எவ்வளவோ அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு தே வென்ட் ஃபார் மிஷனரி ஒர்க்கா. ஸோ இந்த மாதிரி ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு நாம் தியாகம் பண்ணவும், நம்முடைய நேரத்தை செலவு பண்ணவும், நம்முடைய பணத்தை செலவு பண்ணவும் நம்ம ரெடியாக இருக்கணும். நான் எங்கள் சர்ச்சில் அதை தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒய்கோஸ் போய் பார்க்குறீங்களா, அவங்க ஏழையாக இருந்தால் கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஏதாவது உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யுங்க. ஓகே, நான் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, ஒரு குழந்தையை படிக்க வைங்க, டூ சம்திங். இது மூலமாக தான் இயேசுடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை அவர்களுக்கு காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு, நான் சுவிசேஷத்திற்காக நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதே பார்க்கிறோம்.
ஓகே, ஐ வில் கிவ் வாட் ஐ ஹாவ் அண்ட் ஐ வில் கிவ் மை செல்ஃப் என்று சொல்லுகிறதை எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கு இவ்வளவு நான் போட்டிருக்கிறது ஒரு 10 திங்ஸ் போட்டிருக்கிறேன். 100 காரியங்கள் 1000 காரியங்கள் நம்முடைய தேவனை பற்றி சொல்ல முடியும். இவ்வளவு தூரமும் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தெய்வம் நமக்கு இருக்கும்போது இவரை நாம பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி, ஓகே, பாக்கெட்டுக்குள்ள வச்சு அப்பப்போ ஒரு பிக்சர் எடுத்து கிஸ் பண்ணி, நோ 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 நோ, யூ ஹாவ் டு லிவ் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ ஹாவ் டு டாக் அபவுட் ஹிம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கூட இருக்கிறவங்க, பழகினவங்க, நண்பர்கள், அவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் ஆண்டவரை குறித்து சொல்லணும், அவருடைய மகத்துவத்தை குறித்து சொல்லணும். இதை அறிவியுங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு தலைப்பு வந்து வேர்ட் டு த வேர்ல்ட். வேர்ட் இஸ் காட். ஓகே, ஸோ வி ஆர் கால் டு இன்ட்ரடியூஸ் திஸ் காட் டு த வேர்ல்ட் வேர் வி ஆர் லிவிங் என்ன. ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு தொடர்ந்து மீதியுள்ள வசனங்களை பார்க்கிறோம். ஐ எம் ஸ்டாப்பிங் நவ். ஓவர் டு யூ பிரதர் குமார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். இந்த வேலையிலும் ஒரு நல்ல சாட்சியை கேட்டோம். வி ரியலி அப்ரிஷியேட் பாஸ்டர். அதை வந்து கரெக்டாக ரிலேட் பண்ணி இந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த சாட்சி பறந்ததுக்கு கூட பண்ணி சோத்ராம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். சிஸ்டர் சுஜாதா ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருங்களா? தேங்க்யூ. சிஸ்டர் சுஜாதா, நேற்றுக்கு வந்து பிரதர் குமார் அண்ட் சிஸ்டர் மஞ்சுளா அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. எத்தனாவது வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லலாமா? 34th தான். ஸோ அதுக்கு சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே பாஸ்டர். நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான காலை வேலையில கர்த்தாவே, மன்னாவின் மூலமாக கர்த்தாவே பாஸ்டர் எங்களுக்கு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எத்தனை மகத்துவம் உள்ளவர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, உடைய மகத்துவத்தை கர்த்தாவே நாங்கள் எங்களுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளாதபடி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, எங்களோட ஒய்கோஸ்களுக்கும் கர்த்தாவே, தேவையானவர்களுக்கும் அனுதினமும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய மன்னாவால் நாங்கள் போஷிக்கப்பட்டு வளர்ந்து கர்த்தாவே இந்த மகத்துவத்தை மற்றவருக்கும் நாங்கள் சொல்ற நல்ல ஒரு பாத்திரமாக எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று வந்த ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். விசேஷமாக குமார் பிரதர் மஞ்சுளா சிஸ்டர் கருத்துல பிடிக்கிறோம் கர்த்தாவே, இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் 34th ஆனிவர்சரி நீர் காண கிருபை செய்திரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக கர்த்தாவே அவர் குடும்பமாக நீ வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். அவங்க சபைக்கு கர்த்தாவே நல்ல ஒரு தலைமைத்துவத்துல அவங்க ஒரு நல்ல லீடராக எங்களை வழிநடத்தி வராங்க கர்த்தாவே, இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே உமக்காக அவங்க எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவங்க தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்ட் ஃபேமிலியோட கருத்துல பிடிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக அந்த மண்ணாக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களோட பலவீனத்தையும் பொருட்படுத்தாதபடி கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து எங்களுக்காக பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளவு எளிமையாக எங்களுக்கு டீச் பண்றதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே உங்க ஆசீர்வதிங்க ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய பைபிள் ஸ்டடி குரூப் இன்னும் இசப்பா அந்த மண்ணா நிறைய மக்கள் வரணும் கர்த்தாவே, விசுவாசிகள் வந்து பயன்பெறட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று வந்த ஒவ்வொருத்தரையும் இந்த கருத்துல பிடிக்கிறோம். இந்நாளும் உங்களை ஆசீர்வாதத்தை தாருங்க கர்த்தாவே, உண்மை கொண்டே துவக்கி உங்களுடைய வார்த்தையினாலே இன்று நாள் வழிநடத்தவும் எனக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஆமென். ஆமென். Thank you so much sister. Thank you pastor. God bless.